நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என்னுடைய முத்தான முதல் வணக்கங்கள். எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போகிற மூடுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அவார்டெல்லாம் வாங்கின வின்னர்ஸுக்கு வாழ்த்துறை வழங்குவதில் உள்ளபடியே பெருமைப்படுகின்றேன், பேரானந்தம் அடைகின்றேன். காண முயலெய்த அன்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது என்ற வள்ளுவ பெருந்தகையினுடைய வாக்கிற்கொப்ப மாபெரும் லட்சியத்தோடு எம்எஸ்எம்இ நிறுவனங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு டெம்மிங் அவார்டிற்கு இணையாக பாரத தேசத்திலும் வழங்க வேண்டும் என்ற எழுச்சியூட்டும் திட்டத்தினை தீட்டி அதனை உருவாக்கி அதனை மகத்தான முறையில் வடிவமைத்து 2வது ஆண்டாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற இந்த அவையிலே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான கனிவான மகிழ்வான மாலை வணக்கங்கள். 75 ஆண்டுகளுக்கு மேலாக கனரக வாகன சக்கரவர்த்தியாய் திகழ்கின்ற அசோக் நிறுவனத்துடைய தலைவராய், தலைமை செயல் அதிகாரியாய், சக்திகள் பல நிரம்பிய வித்தகராய், எண்ணற்ற செயல்பாடுகளுக்கு செயல் வடிவம் தந்து அசோக் லேலண்ட் நிறுவனத்தில் எங்களை போன்றிட்ட சப்ளையர் பார்ட்னர்ஸும் உலகத் தரத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அதற்கான உந்துதலையும் ஊக்கத்தினையும் ஆக்கத்தினையும் வழங்கி கொண்டிருக்கின்ற இன்றைய சிறப்பு விருந்தினர், போற்றுதலுக்குரிய மாமனிதர், மதிப்பிற்குரிய திரு கணேஷ்மணி அவர்களை இந்த நல்ல நேரத்திலே வணங்குவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி வருகிறேன். என்ஐக்யூஆருடைய மகத்தான வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொரு விழாவிற்கும் நாங்கள் அழைத்தவுடன் எத்தனை பணிப்பளு இருந்தாலும் இங்கே வருகை தந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் இங்கே வழங்கி சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற இசட்டப்பினுடைய எம்டிஏ மதிப்பிற்குரிய திரு கன்னியப்பன் அவர்களை இந்த நல்ல நேரத்திலே வணங்குகின்றோம். இன்று காலை முதல் எம்எஸ்எம்இ சங்கமம் 2024 என்ற மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஐஐடியுடைய ரிசர்ச் பார்க்கிலே ஏறத்தாழ 1000 எம்எஸ்எம்இ நிறுவனங்களுடைய உரிமையாளர்களை வரவழைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய யாருமே செய்யாத ஒரு பணியினை இன்றைக்கு லகு உத்யோக் பாரதி ஆல் இந்தியா எம்எஸ்எம்இ ஆர்கனைசேஷன் செய்தது. அங்கே டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை பற்றி அந்த அரங்கமே அதிர்ந்த அளவிற்கு அங்கே உரை நிகழ்த்திவிட்டு இங்கும் வந்து எல்லோரும் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த அவையிலே வாழ்த்தியும் இந்த விகே மெடலை உருவாக்கியும் அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய திரு என்ஆர் அவர்களே, உங்களையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்குவதில் கடமைப்பட்டிருக்கின்றோம். மிகவும் எளிமையாக எத்தனை கோடி ரூபாய் வியாபாரம் செய்தாலும் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக இன்றைக்கு சூப்பர் ஆட்டோ ஃபோர்ஜினுடைய வைஸ் சேர்மனாக இயங்கி என்ஐக்யூஆருடைய தேசிய தலைவராகவும் இயங்கி எங்களையெல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் தந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் திரு முரளி சங்கர் அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த விகே மெடலுடைய சேர்மன் இங்கே வந்து இந்த விகே மெடல் எப்படியெல்லாம் உருவானது, இந்த விகே மெடல் எப்படியெல்லாம் நாங்கள் தொகுத்தோம் என்று விலாவரியாக முதலிலே உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற எம்எஸ்எம்இனுடைய ஊக்கநாயகன் என்று சொல்லலாம் எங்களுடைய அன்பு சகோதரர் திரு ராசசேகரன் அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ஐக்யூஆருடைய பிதாமகன், உண்மையிலேயே அவர் பிதாமகன்தான். ஏறத்தாழ ஒரு வாரத்துக்கு முன்னால் 250வது குவாலிட்டி ப்ரோக்ராமை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் யாராலையும் செய்ய முடியாது. ஏறத்தாழ 300 எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பணியாற்றுகின்ற பணியாளர்களை 258th ப்ரோக்ராமை உருவாக்கி எங்களை எல்லாம் தொடர்ந்து அதில் ஊக்கப்படுத்தி இன்றைக்கும் இந்த 2வது நிகழ்ச்சியினை முன்னின்றி நடத்தி கொண்டிருக்கின்ற என்ஐக்யூஆருடைய பிதாமகன் டாக்டர் வி சுவாமிநாதன் அவர்களை இந்த நல்ல நேரத்தில் வழங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இதனுடைய இயக்குநர்கள் திரு குணசேகரன் சார், அதே மாதிரி இதுக்கு நிறைய ஆடிட் பண்ணி ஆடிட்டுக்கு இருக்கிற கிரிட்டீரியா படி அதை செலக்ட் பண்ணி அதில் 2 நிறுவனங்களை இன்றைக்கு அழைத்து விழாவிற்கு இந்த நிறுவனங்களையும் வரவழைத்து அவங்களை ஊக்கப்படுத்தியிருக்கின்ற ஆடிட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த நல்ல நேரத்திலே வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 2 கம்பெனியுமே வந்துட்டு இன்றைக்கி ப்ரெசன்ட் பண்ணாங்க. அந்த 2 கம்பெனியை வாழ்த்துவது தான் என்னுடைய கடமையாக இன்றைக்கு விழா குழு நிகழ்த்தியிருக்கிறது. வெங்கடேஸ்வரா ஸ்பிரிங்ஸை பற்றி சொல்லப்போனாக்க அவருடைய தந்தையார் மதிப்பிற்குரிய திரு சடகோபன் சார் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பித்து
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ நிறுவனங்களில் செகண்ட் ஜென்ரேஷனே வர்றதில்லை. நிறைய பேருக்கு தெரியும். நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு எம்எஸ்எம்இயை உருவாக்கி அந்த எம்எஸ்எம்இயை தொடர்ந்து அடுத்த நகர்வுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அசோக் லேன் போகிற ஓஇஎம்ஸுக்கெல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணி QCD குவாலிட்டி காஸ்ட் டெலிவரி இது எல்லாத்தையும் முன்னோக்கி கொண்டு சென்றால் கூட இன்றைக்கு 2வது ஜென்ரேஷன் நாங்கள் படுற பாட்டை பார்த்துட்டு வர்றதில்லை. ஆனால் வெங்கடேஸ்வரா ஸ்ப்ரிங்ஸில் அவருடைய தகப்பனாருக்கு அப்புறம் என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் திரு MS விஸ்வநாதன் விஜயராகவன்ஜி வந்து அதுக்கப்புறம் அவருடைய மருமகன் இன்றைக்கு அவருக்கு 2 பெண் குழந்தைகள் திரு நவீன் அவர்கள் நான் நினச்சே பார்க்கல. ஏறத்தாழ 15 மணித்துளிகள் அப்படியே கொட்டுறாரு. எந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த அமைப்பு அந்த ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஸோ 3rd ஜென்ரேஷன் வந்துட்டார் இன்றைக்கி. ஸோ அந்த அளவிற்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை தந்து திரு விஜயராகவன் அவர்கள் லகு உத்யோக் பாரதியில் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் பிரசிடெண்ட்டாக இருந்து இன்றைக்கி தேசிய செயற்குழு உறுப்பினராக எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருப்பவர். ஸோ அந்த அளவிற்கு அந்த நிறுவனத்தை வழிநடத்துவது மட்டுமல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனையும் கொண்டு வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய முன்னேற்பாடை பண்ணியமைக்கு என் சார்பாகவும் NIQR சார்பாகவும் லகு உத்யோக் பாரதி சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த அவையிலே வழங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி சேம் பிரகாஷ் டெக்னோடெக் செகண்ட் ஜென்ரேஷன் ஐ திங்க் அவருடைய தந்தையார் ஆரம்பித்து இன்றைக்கி செகண்ட் ஜென்ரேஷன் அவர் சொன்ன பாயிண்ட்ஸில் ஆஸ் எ MSME ஓனர் 2 விஷயங்களை நான் உள்ளபடியே வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கி பணியாளர்கள் இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அசோசியேட்ஸ் நம்ம நிறுவனங்கள் வந்து நம்மளுடைய அசோசியேட்ஸை வச்சு தான் நம்ம நிறுவனுடைய வளர்ச்சியே இருக்குது. அவர் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் அவர் பணியாளர்களையும் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா இட் இஸ் எ கிரேட் திங். ஐ திங்க் எந்த MSME கம்பெனியுமே இதெல்லாம் செய்வது கிடையாது. த சேம் திங் ஹீ ஸ்டார்டட் யோகா. இந்த 2மே வந்து எம்ப்ளாயீஸ் வெல்த்துக்காக எம்ப்ளாயீஸ் ஹெல்த்துக்காக அவர் ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. 2மே வந்து அவர் நோய் இல்லாமல் வர்றதுக்கு முதல்ல யோகா கற்றுக் கொடுத்துட்றாரு. ஏன்னா பாரத பிரதமர் இன்றைக்கி உலக அளவில் யோகாவை வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது யோகாவையும் அவருடைய பணியாளர்கள் கற்றுத்தந்து அவங்க பணியாளர்களுக்கு அப்படியும் சப்போஸ் யோகா பண்ணியும் உடம்பு முடியலன்னா அவர் போகிற ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போகிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரியது. அவரும் கிட்டத்தட்ட 500 கோடி வர வேண்டும் என்று சொன்னார். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியாலும் உங்களுடைய ஊக்கத்தாலும் கண்டிப்பாக 500 கோடி வந்துடும் என்று NIQRம் LEBயும் உங்களை வாழ்த்துகிறது. நம்ம எல்லாருமே சொன்னோம் அந்த விக்சி பாரத் வளர்ந்த பாரதத்தை. NIQR தொடர்ந்து இது போன்ற ஒரு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி பல்வேறு MSMEயை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கோடு நம்முடைய மதிப்பிற்குரிய சேதுராமன் சார் வந்து NIQR சென்னை பிரான்ச் சேர்மனாக இருக்கும் பொழுது NIQR MSMEன்ற ஒரு குரூப்பை உருவாக்கி அந்த NIQR MSME குரூப் வாயிலாக இன்றைக்கு 900 MSME உறுப்பினர்கள் அதில் இருக்காங்க. ஸோ MSME சம்மந்தப்பட்ட அனைத்து செய்திகளும் அதில் வருது. அதே மாதிரி MSMEக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்கீமு இன்றைக்கி நடந்துட்ட லகு உத்யோக் பாரதி நடந்துட்ட ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த குரூப்பில் வருது. ஸோ NIQR MSME குரூப்பை உருவாக்கி இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துள்ள ஒரு MSME ஓனராக NIQRக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றியை கூறி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். காலம் கருதி நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.